ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சத்தான பிரண்டை துவையல் தாங்க செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே செம்மையாக இருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு நான் எங்கள் செடியிலிருந்தே ஒரு 10-15 பிரண்டை தண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. உடைந்து போன எலும்பையும் ஒட்ட வைக்கிற சக்தி இந்த பிரண்டையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம முழங்கால் வலி, மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. டாக்டர்கிட்ட மூட்டு வலின்னு போனாலும் மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. ஆனாலும் பிரண்டை இருந்தால் பிரண்டை துவையல் அரைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சத்துக்கள் இந்த பிரண்டையில் நிறையவே இருக்குதுங்க. இது மேலே இருக்கிற இந்த நாரெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இது உரிக்கிறதுக்கு முன்னாடி கைக்கு நல்லா எண்ணெய் தொடச்சிக்கோங்க. இல்லைன்னா கையை அரிக்கும். கொஞ்சம் இளந்தண்டாக இருந்தால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முத்த தண்டாக இருந்தால் இந்த மாதிரி மேலே இருக்கிற நாரெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அரைச்சி சாப்பிடும்போது இந்த நாரெல்லாம் அப்படியே இருக்கும், அரைப்படாமல். அது சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இந்த மேலே இருக்கிற இந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு உரித்து எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இதோட ருசி ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய்னாலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் உரித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பிரண்டை தண்டுகளை சேர்த்துட்டு இந்த கலரெல்லாம் மாறிட்டு இந்த கலர் மாறி வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வர வரையும் நான் பிரண்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வர வரையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த நாக்கு சாப்பிடும்போது அரிக்காமல் இருக்கும். இந்த வறுத்த தண்டுகளை ஒரு தட்டில் அப்படியே எடுத்து வச்சுருங்க, இருக்கட்டும், ஆறட்டும். இப்போ இதே எண்ணெயில் இது அதிகமாக எண்ணெய் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க, தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ அதே எண்ணெயில் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு லைட்டாக செவந்து வர வரையும் நம்ம வறுத்துக்கலாம். மீதி மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து வறுக்கும்போது நல்லா வறுப்பட்டு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததும் இது கூடவே 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இது கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். கூடவே 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன், நாட்டு காய்ந்த மிளகாய். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கங்க. ஒரு 7 பல்லு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூடவே நான் கொஞ்சம் எண்ணெயை நான் எடுத்து வச்சுட்டேங்க. இதை தாளிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் எண்ணெயை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூடவே 2 தக்காளியை நல்லா பழுத்து தக்காளியாக பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளியெல்லாம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே ஒரு 2 கொட்டை புளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்த தேங்காவை துருவிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நாம் வறுத்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா பிரண்டை தண்டுகள், அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் இந்த நம்ம வதக்கி வச்சதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். நான் துவையல் மாதிரி அரைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் துவையல் மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வதக்கும் போது எண்ணெய் எடுத்து வச்சிங்க இல்லைங்களா, அதே எண்ணெயில்
கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுந்து, 3 காய்ந்த மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு கொட்டிட்டேங்க. அவ்வளோதாங்க. அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. அது ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக பிரண்டை இருந்தால் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாதத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் பிரண்டை துவையல் வச்சுட்டு பசிஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். இதோட ருசிக்கு ஒரு தட்டு சோறு கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பிரண்டை வாங்கினா இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.